ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் நியூஸ். நம்ம வந்து பங்கின் வந்துடும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பங்கின் ஷாப்பில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு. இது நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உள்ள என்னென்ன எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேப்பே விடாமல் பேசுகிற பார்த்தா ஒரே டைலாகத்தான் ஊருக்குள்ளே சொல்லி தெரியுற போல் இருக்கு. முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா. பார்ப்போம். பாருங்க, செம்மையா இருக்கு. இதான் நம்ம கிச்சனு. பாருங்க, லாஸ்ட் டைம் பார்த்தோட இது பெருசா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். I love you பங்கின். I love பங்கின். அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. பாருங்க, ஃபுல்லாக 5 ஜம்போ ரோலு, ஒரு பர்கரு. இது என்னது? இது பேர் என்ன? லோடட் ஃப்ரைஸு. பாருங்க, சிக்கன் லோடட் ஃப்ரைஸு. என்ன என்ன ஐட்டங்களோ இதெல்லாம் சேர்ந்து ஜமாய் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க பாருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஸ்டார்ட் பாருங்க. எல்லாம் பயங்கர இது பாடுறா. வாண்டு சின்னது கூட ரெடியாக நம்ம இதாக இருக்கு. அப்போ பாத்ரூம்ல யாரு? ரெபேக்கா. இது சோதிக்காதீங்க. பாடுறா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாவ், இவன் வேற இல்லையா, ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவன் ஜம்போ ரோல் ஓபன் பண்றாப்ல சார்லி. ஒன்ஸ் மோர். ஜம்போ ரோல் எல்லாமே ரொம்ப சோதிச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 7 மணிக்கு வரதா பிளான் பண்ணிட்டு 11 மணிக்கு வந்துருக்கோம். ஏன் எல்லாம் பசியில. ஆமாம். அப்படியே கொஞ்சம் டெஸ்ட் ஆகுது. பார்த்து ஸ்பூன்ல கிலோ கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வடை போச்சே. நம்ம டிஷ் வருது. அதான் நோ பன் பர்கர். இதான் பாருங்க, நோ பன் பர்கரு. फोन
அங்கே தனியாக வேலை நடந்துருக்குது. டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? பாரு நல்ல பொறுமையாக சாப்பிடும். லப்புக்கு லப்புக்கு போகக்கூடாது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அப்படி போடு. அப்படியா? ஜம்போ ரோல் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு நிமிஷம். நம்ம இவரை பார்ப்போம். ரொம்ப நேரமாக ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கத்தக்கூடாது. ஏன் சிவாஜி சைடு அந்த பெக்கி பாரு பேப்பரோட சாப்பிட்றான். இங்கே சைலண்டாக போயிடுது. அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. ரொம்ப நேரமாக கவனிக்கவே இல்லையே. மேடம் என்ன மேடம் எப்படி மேடம் இருக்கு? நல்லா இருக்குதா? இங்கே ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. அப்படியா? உடம்பு சரியாமே பர்கரு ஜம்போ ரோலு இது சாப்பிட்டா சரியாயிடும் உடம்பு இல்லை? ஜம்போ ரோல் சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். காலைல ஜம்போ ரோல், மதியம் ஜம்போ ரோல். அப்படியா? சொல்லவே இல்லை. பிஃபோர் ஆஃப்டர் பெருசா இது வாயே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸ்டார்ட். பெருசா வாய். குட். நான் டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க. ரொட்டேட் பண்ணி எடுக்கிறாங்க. பாப்பா கேக்குது. பர்கர் ரொட்டேட் என்ன இருக்குது? ஒரு இடம் நிற்க மாட்டுது. அதான் பேசணும். சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். சிக்கன் தான். சிக்கன் கிறிஸ்பியாக நல்லா ஸ்டஃப்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா ப்ரோட்டீன் கார்போ லோட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மீட்டு. சூப்பராக இருக்குமா? நம்மளால் வாயெல்லாம் வாய் மூக்கெல்லாம் சாப்பிடும். இதோ இங்கே போன அடுத்தது பெரிய வாய். பாப்பா
யாப்புமே நக்கல்யா அவனுக்கு வெயிட் போட்டு தம்பூஸ் எடுத்துக்கினே சாப்பிட்றாங்க. அது 1/2 கிலோ இருக்கும் பொழுது ஜம்போ ரோல். சாக்லேட் மில்க் ஷேக்குங்க. ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் மூட்டான் க்ளோஸ். இந்த மூட்டாங்க சாப்பிட்டாச்சு. நான் என்னோட ஷேர் பார்த்தீங்களா, நான் வந்து நோபன் பர்கரும் ஜம்போ ரோல் சீஸி ஸ்பைஸியோட அது சாப்பிட்டு சாக்லேட் மில்க் ஷேக் செம்ம சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷேக்காகவே வரணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, அடுத்தது நடந்த வேலை நடந்துட்டு பர்கரு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு ஸ்பைசியாக இருக்கா, காரமாக இருக்கா? கைக்கு வாங்கிக்கலாம் பிஸியாக இருக்கணும். வீடுக்கு வந்து யோசிச்சு Last time 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு கூப்பிட்டு வந்தேன். மனசை எவ்வளோ தான் பறிச்சாங்க சொல்லுங்க. இருந்தாலும் செகண்ட் மீல் தான். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். அப்படியே சாப்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு, தூக்கம் வருது, தூக்கமாக இருக்குது. நல்லா தூங்கிட்டேங்க, எழுப்பி கூப்பிட்டு வராங்க வாங்க சாப்பிடலான்னு. சாப்பிட முடியல. நல்ல பெரிய சைஸு. என்ன சைஸு? ஜம்போ சைஸு. எங்களாலே சாப்பிட முடியல. மீதி வேற ஒருத்தவங்க நல்ல கட்டம். அவ்வளோ பெருசு சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலானே. கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். லஞ்சு டின்னர் அந்த மாதிரி எது வந்தாலும் ஸ்டொமக் ஃபுல்லாகி போவீங்க. ரெண்டு இது வாங்கினாலே போதும், வயிறு ஃபுல்லாக ஜூன் ஆகிடும். எப்போ வந்துச்சு செம்ம ரிவ்யூ கொடுத்துறாங்க. மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக். மில்க் ஷேக் மாதிரி சும்மா சொன்னேன். நல்ல பதில். மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருக்கு. சாக்லேட் மில்க் ஷேக். அப்படியே சாக்லேட்டை கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஐஸ்கிரீம் போட்டு, நம்ம ஐஸ்கிரீம் போட்டு, ஐஸ்கிரீம் ரொம்ப திக்காக இருக்கு. அதுவும் கடைசியில் ரொம்ப நல்லா அந்த லைட்டாக அந்த சுகர் மாதிரி இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப இது பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கு. பிஸியாக இருக்கிற ரொம்ப பிஸி. மெனுவில் இருந்துச்சு. மெனுவில் இருந்துதா? சரி, இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் காரம் இருக்கு, மசாலா இருக்குது, பன்னு இருக்கு, ஸ்வீட் இருக்கு, பன் இருக்கு, சிக்கன் இருக்கு, கோஸ் இருக்குது, சீஸ் நிறையா இருக்கு, கிறிஸ்பி நிறையா இருக்கு. அப்புறம் இதுக்கு நானே சொல்ல மேடம். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க, சாப்பிட்டீங்க, நீங்க சொல்றீங்க, சாப்பிடாமே சொல்றீங்க. பார்த்தே சொல்றோம், அவ்வளோ அருமையாக இருக்கு. சாப்பிட்றது பார்த்தே சொல்றோம். பங்கின் பர்கர், பங்கின் ஜம்போ ரோல், பங்கின் சாக்லேட் ஷேக், எம்மி ஷேக், எம்மி ஷேக், ஷேக் ஷேக். ஆமாம், இப்போ நிறைய நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கல்ல. லோட்டஸ்லலாம் ஃப்ளேவர் வந்துருச்சு, ஜம்போலையும் ஃப்ளேவர்ஸு. நிறைய ஃப்ளேவர் வந்துருக்கு.
இதில் ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இப்போ உங்களுக்கு கொடுத்தது வந்து மெக்சிகன் ஃப்ளேவர், மைல்டு ஸ்பைசி வித் டேங்கினஸோட இருக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து லோடட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். லோடட் பாப்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லாமல் ஒன்லி பாப்ஸில் வந்து சிக்கன் பாப்கார்ன்லேயே வந்து சாஸ் டாஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வர மாதிரி ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமர்ஸ் வெளியே கஷ்டப்படுறீங்கன்ட்டு ஒரு டைனிங் சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. அதோட சூப்பராக இருக்குது. வெளியே இருந்து சாப்பிடுவோம், நல்லா உட்காந்து நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்குது. எப்படி இப்போ சம்மரில் இப்போ ஏசி போடுவீங்களா எப்படி இதுவும் இந்த வருஷம் plan இல்லை. பிளான் இல்லையா? ஆமா, இந்த வருஷம் ஏன்னா சம்மர் என்னன்னு தெரியல, செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு அவுட்டு வர மாதிரி ஒரு ஆப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் இந்த வருஷம் எப்படி இருக்குது சம்மர் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த Okay. வருஷம் ஒரு எல்லா டோட்டல் ஃபேமிலியே பிளான் உங்களுக்கு அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பங்கின் பர்கர் அதுதான் ஜம்போ ரோல் இன்னும் சூப்பராக ஏதாவது குறை ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம இதை update பண்ணுவோம். எல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். வாழ்க்கைக்கு மேலும் மேலும் வளர்றதுக்கு பெரிய பெரிய சமாளி நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. இல்ல, நிறைய franchise இருக்குல்ல? அப்புறம் ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. சரி ஷாப் பொறுத்து போயிட்டு இருக்கு. நம்ம அந்த ஷாப்லேருந்து எதுவுமே கோஆர்டினேட் பண்ண முடியாது. நம்மளுக்கு கீழே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஸ்பேஸ் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் லோடட் வந்து உங்கள் காம்படி ப்ரைஸ் சூப்பராக லோடட் சிக்கன் லோடட் எல்லாமே சொல்கிறேன். அது பட்ஜெட் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. இங்கே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக ப்ரைஸும் எதுவும் சேஞ்ச் பண்ணல. சேம் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்டு பாருங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான்லாம் இங்கே இருக்கிற கஸ்டமர். நிறைய வாட்டி உங்களாம் கேட்டுனே இருக்கிறாரு எங்கே இருக்கும். நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவர் வர மாட்டார். சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க வீட்டில். இப்போ நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டோம். வீட்டில் இழுத்துட்டு வராங்க, வாங்க போவோம் அங்கே இருக்கோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேஸ்க்காக திரும்பி ஓடி வந்தோம் செகண்ட் டைம். அதுவும் வந்து வெறும் ஃப்ரைஸ் மட்டும் கொடுக்குற காசுல ஃப்ரைஸ், ட்ரிங்க், பர்கர் ஆமாம் ஆமாம். 3மே தராங்க. பெரிய விஷயம். எனக்கு ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓ பம்மி இது ஒரு ரிவ்யூ. சாப்பிட்ட வரையும் வரும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.